Taste Daily. Taste the Daily. நம்ம பூர்விகால MI போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க. டெக் ட்ரிவியா சேலஞ்சில பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசை வெல்லுங்க. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். நயன்தாரா உண்மையான தங்கன் முடிவு பண்ணி எல்லா காதலர்களும் உன்னை அடிமையாக வைத்திருக்க முயற்சி பண்ணாங்க. நான் உனக்கு அடிமையா இருக்கேன், நீ என்னை லவ் பண்ணு. இதுதான் விக்னேஸ்வரனுடைய டிமாண்ட். தங்கமே உன்னை விட்டா எனக்கு வேறு வழி இல்லை தங்கமே. இவரே எழுதுறார், நயன்தாராவை ஒரு பொன் முட்டையிடும் வாத்தா முடிவு பண்ணி இந்த தன்னுடைய காதலை சொல்றாரு. அந்த அம்மா 5 காதல் விரக்தியா இருந்தது, இது 6வது காதலை அந்த அம்மா ஏற்றுக்கொண்டது. நடிப்பை மட்டும் பயன்படுத்தி கொண்டு போவதுதான் சினிமாவுக்கான அது ஒரு தொழில். ஆனால் அதை தாண்டி நீங்கள் தொந்தரவு பண்ணும்போதுதான் என்னுடைய அந்த புறத்துக்கு வா, இந்த புறத்துக்கு வா. இதுதான் இவருக்கு என்ன வேலை? பிளே பாய், தீராத விளையாட்டு பிள்ளை, மன்மதன் தான் சந்தேகமில்லை. இதுதான் பிரச்சனை. எங்க திரும்பினாலும் தனுஷ் தான் சொல்றாங்க. டைவர்ஸுக்கான கூட தனுஷ் தான் சொல்றாங்களா? ஆமா, விளையாடாத விளையாட்டு கிரவுண்டே இல்லை. எல்லா கிரவுண்ட்லையும் விளையாடுவார். ஃபுட்பால் விளையாடுவார், வாலிபால் விளையாடுவார், பேட்மிண்டன் விளையாடுவார், ஷட்டில் காக் விளையாடுவார். தனுஷ் முழு நேர வேலை இதுதான். மற்றவனுக்கெல்லாம் ஓய்வு கிடைக்கிற போது வேலை, இவருக்கு முழு நேர வேலையே இதுதான். இதுதான் இப்போ இரவு பார்ட்டி, பகல் பார்ட்டி, ஈசிஆர் பார்ட்டி. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேயர்களை நம்முடைய இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா என்னதான் ஒரு நடிப்புல உச்சத்துல தொட்டாலும் திரு தனுஷ் மேல ஏகப்பட்ட விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு ஐயா. சமீபத்துல நயன்தாரா பெரிய விமர்சனத்தை வச்சிருக்காங்க, அதற்கு இவரும் பதிலடி கொடுத்தாரு. இந்த பிட்வீன் கேப்ல சுஜித்ரா நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க, தனுஷ் மோசமான ஆளு, கிட்டத்தட்ட 150 பெண்களை அவர் செக்ஸ் ரீதியாக அட்டாச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்காங்க. இது எப்படியா பாக்குறீங்க? நீங்கள் நயன்தாராவுடைய ஒரு அறிக்கை, தனுஷோடு நான் பழகிய காலத்தில் நிறைய மன வலியை சந்தித்தேன், மோசமான அனுபவம். இல்லை என்ன மன வலியா? தனுஷ் கூட நடிச்சுதான் பிரபலமானாங்க. யாருடைய நீங்க கிட்டத்தட்ட நயன்தாராவுக்கே அந்த படம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன மன வலி? இல்லை அதாவது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பது ஒன்று, ஸ்க்ரீனுக்கு பின்னால் இருப்பது ஒன்று. ஒவ்வொரு நடிகர்களுக்கும் அதாவது பிஹைண்ட் ஸ்க்ரீன், அதாவது திரைக்கு பின்னால், அதான் அந்த அம்மா அந்த வழியை சொல்லுது. அப்படின்னா மோசமான அனுபவங்களை தனுஷிட்ட அந்த அம்மா கிடைக்கப்பட்டிருக்கு. இல்லை என்ன அனுபவம்? இப்போ நீங்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் தான், வேற என்ன ஓப்பனாக சொல்ல போனோம். சினிமாவுக்கு வந்தால் அதான் தெரியாது. இல்லை அதாவது நீங்கள் எல்லா நடிகைகளையும் நீங்கள் அவர்களை நீங்கள் பாலியல் பெண்களாக பார்ப்பது தவறு. விருப்பப்படுவது வேறு, விருப்பப்படாமல் தொந்தரவு செய்வது இதுதான். இப்போ நிறைய குடிகாரர்கள் இருக்கான், மது குடிப்பும் இருக்கான். ஆமாம், குடிச்சிட்டு அம்பாடு வீட்டுக்கு போயிட்டான ஒரு பிரச்சனை இல்லை. குடிச்சிட்டு ரோட்டில் காவல்துறைக்கு வேலை கொடுத்தா தான் அது வழக்கம் மாறும். கண்டிப்பாக இல்லையா? நீங்கள் அதான் இப்போ ஒரு புத்தகத்தில் ஒரு அறிஞர் எழுதினார், 10 பேர் பணம் படைத்தவர்கள் உட்கார்ந்து பல நாட்டு மது வகைகளை பல ஊர்வன பரப்பன வைத்துக்கொண்டு மது அருந்துவது, அதுக்கு பேர் ஒரு விருந்து, ஒரு பார்ட்டி. ஆமாம், அதுக்கு பேர் ஒரு பார்ட்டி. நீங்கள் உழுதுட்டு இல்லைன்னா மூட்டை தூக்கிட்டு கூலிக்கு போயிட்டு குடிச்சிட்டு ரோட்டில் கத்திட்டு போனான்னா அவனுக்கு என்ன பேர்? குடிகாரன்னு பேர். ஆமா, இங்க இந்த இவர்களை குடிகாரன் சொல்ல முடியுமா? இது டீசெண்டா அங்க குடிகாரன் அவன் உடம்புல குடிச்சிட்டு போறான். அப்ப இதுதான் உலகம். நீங்க சினிமாவில் அந்த அம்மா 20 கோடி ரூபாய்க்கு சம்பளத்துக்கு நடிக்குது. நடிப்பை மட்டும் பயன்படுத்தி கொண்டு போவதுதான் சினிமாவுக்கான அது ஒரு தொழில். ஆனா அதை தாண்டி நீங்க தொந்தரவு பண்ணும்போதுதான் என்னுடைய அந்த புறத்துக்கு வா, இந்த புறத்துக்கு வா. இதுதான் பிரச்சனையே. இப்போ அந்த அம்மா சொல்லுகிற என்னுடைய இதய வலி, சினிமாவில் 100 டேக் வாங்குங்க, சரி காட்சி நல்லா வரணும்னா 10 தடவை குதிக்க சொல்லுங்க, அது வேற விஷயம். ஆனால்
நீங்கள் நயன்தாராவுடைய அர்த்தம் மன வலியை கொடுத்தது. நான் அது ரொம்ப டீப்பாலாம் போகக்கூடாது, சரியா? இல்லையா, இப்ப தனுஷ் அவர்கள் நயன்தாரா வச்சே படம் பண்ணாரு, ஆமா, ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணாரு. நயன்தாராவும் சரி நட்புக்காக அதுவும் நிறைய ஒரு பாடலுக்குலாம் ஆடினுச்சு. அப்படி இருக்கும்போது இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு வந்து இப்ப வந்து குற்றம் சொல்ல காரணம் என்ன காரணம்னா, நீங்க இப்பதான் முரண்பாடே பெருசாகுது. நீ விக்னேஷ் சிவனை அறிமுகப்படுத்தியதே தனுஷ் தான். நீங்க முதல் படம் போடா போடி பெருசா ஓடலை. இந்த இந்த கும்பல் தான் யாரு, அனிருத்து, தனுஷ், நயன்தாரா, சிம்பு, இப்படி ஒரு பெரிய குழு தான் இசையை முடிவு பண்ணோம், நடிப்பை முடிவு பண்ணோம், இப்போ தயாரிப்பை முடிவு பண்ணோம். இந்த குழு தான். இந்த குழு வலுவாக இருந்த பொழுது அறைக்கு வெளியில் காத்திருந்தவர் தான் இந்த விக்னேஷ் சிவன். நம்ம மீனா குமாரின்னு ஒரு காவல்துறை ஆய்வாளர் ராயப்பேட்டையில் இருந்தாங்க, அந்த அம்மாவுடைய மகன். அனிருத்தினுடைய பள்ளி தோழன், கல்லூரி தோழன், இதுதான் தகுதி. ஓ, பள்ளி தோழன், கல்லூரி தோழன். பட் தனுஷ் இல்லாம விக்னேஷன் வந்திருக்க முடியுமா? நயன்தாரா வந்திருக்க முடியுமா? இல்ல, அதாவது அதான் தனுஷ் கேட்கிறாரு, ஏங்க என்னுடைய தயாரிப்புல நீங்க வந்து லவ் பண்ணுவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க, என்னோட காசை வந்து நீங்க அனுபவிப்பீங்க, உண்மைதான். ஆனா கடைசி நேரத்துல வந்து என்னை வந்து தரக்குறைவா பேசுவீங்களா அப்படின்னு தனுஷ் கேட்டிருக்காரு. அதாவது 400 ரவுடி அந்த படம் 16 கோடி ரூபாய் செலவு, தனுஷ் தயாரிப்பாளர். ஆனா பட்ஜெட் என்னமோ 6 கோடியா? அதான் பட்ஜெட் 6 கோடி. நீங்க அதுல வந்து கதாநாயகி நயன்தாரா, விஜய் சேதுபதி ஹீரோ, டைரக்டர் விக்னேஷ் சிவன். இதுல தான் இவங்க லவ். அதாவது 6 லவ் ஃபெயிலியர் அந்த அம்மாவுக்கு, 6 லவ் ஃபெயிலியர். 7வது நீங்க விக்னேஷ் சிவன் லவ் பண்றாரு. நயன்தாராக்கவே அந்த படத்துல பாட்டு எழுதுறாரு. ஆமா ஆமா, தங்கமே உன்னை விட்டா எனக்கு வேறு வழி இல்லை தங்கமே, இவரே எழுதுறாரு. அப்போ தங்கமோ வெள்ளியோ பொண்ணோ, ஆனா நயன்தாரா உண்மையான தங்கன் முடிவு பண்ணி எல்லா காதலர்களும் உன்னை அடிமையாகவே வைத்திருக்க முயற்சி பண்ணாங்க. நான் உனக்கு அடிமையா இருக்கேன், நீ என்னை லவ் பண்ணு. இதுதான் விக்னேஷ் சிவனுடைய டிமாண்ட். விக்னேஷ் சிவன் வந்து ஒரு மிச்சர் பார்ட்டி. எப்படின்னா, இந்த கும்பல்லாம் அறைக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது வெளியே காத்திருப்பார். நான் சொல்ற மிச்சர் பார்ட்டி போண்டா மணி. போண்டா நிறைய சாப்பிடுவாரு, இவர் மிச்சர் நிறைய சாப்பிடுவார். வேற தப்பா நீங்க நாட்டாம படம் அந்த இவர் மாதிரி சொல்றீங்களா, அந்த கவுண்டமணிக்கு அந்த மாதிரி யாருங்க அவர் வந்து இன்சியல் பத்தி பாத்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? ஆமா, நான் அதெல்லாம் நீங்க தான் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், போண்டா மணின்னு எதுக்கு பேர் வந்தது அவருக்கு? போண்டா விரும்பி சாப்பிடுவார், போண்டா சட்னியும் மசால் போண்டா சாப்பிடுவார், அதனால போண்டா மணி. இவர் மிச்சர் அதிகமாக சாப்பிடுவார். யார்? விக்னேஷ் சிவன். அதனால மிச்சர் விக்னேஷ் சிவன். இந்த மிச்சர் விக்னேஷ் சிவன் நயன்தாராவை ஒரு பொன் முட்டையிடும் வாத்தா முடிவு பண்ணி இந்த தன்னுடைய காதலை சொல்றாரு. அந்த அம்மா 5 காதல் விரக்தியா இருந்தது, இது 6வது காதலை அந்த அம்மா ஏற்றுக்கொண்டது. ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த அம்மாவை வைத்து நீங்க முழு கட்டுப்பாடு கொண்டு வந்த பிறகு இவர் என்ன பண்றாருன்னா, தனுஷோட நட்பில் இருந்ததை வெட்டி விடுகிறார். அப்ப தனுஷுக்கு கோவப்படுறாரு. நான் 2வது படம் நான் உனக்கு கொடுக்கலைனா, எது 400 கோடி படம் கொடுக்கலைனா நீ இயக்குனராகவே இருந்திருக்க முடியாது. அனிருத் அதுல இசை அமைக்கிறாரு, படம் நடிக்க வாய்ப்பெல்லாம் கொடுத்தாரு. அப்போ துரோகம் தானே அது சார். சினிமானாலே துரோகம் தான், வளருகிற வரை தான். வளர்ந்துட்டாங்கன்னா நீங்க சினிமானாலே துரோகம் தான், அதுக்கு பேர். ஒட்டுமொத்த கலைத்துறையுமே நீங்க ஒருத்தர் அடிச்சு. சிவாஜி ஒரு உண்மையா நடந்ததை சொன்னார். ராஜீவ்காந்தி உயிரோடு இருக்கும்போது ராஜீவ்காந்தி சந்திக்க போறார். ஏன்னா இவர் வந்து இந்திரா காந்திக்கு அறிமுகமானவர். யாரு? சிவாஜி போய் பார்க்க போறார். பார்க்க போகும்போது இவருடைய நேரத்தெல்லாம் கடந்து இவருக்கு ராஜீவ் சந்திக்க அனுமதி கிடைக்கல. அப்போ கூப்பிட்டு கேட்குற என்னன்னு. சரி, ஏதோ பெரிய வெளிநாட்டு தூதர்கள்லாம் சந்திச்சு வெளிநாட்டு இந்தியாவுடைய பிரச்சனைகளை பேசிட்டு இருப்பார் ராஜீவ்காந்தி. சரி, நம்ம காத்திருக்கலாம், தப்பு இல்லை. நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்திருக்க போகிறோம். பல வெளிநாட்டு மக்கள் காத்திருப்பான்னு கடைசியில் பார்த்தா அம்பிகாவும் ராதாவும் மேலேருந்து இறங்கி வராங்களாம். கூட மூப்பனாரும் வராராம். சிவாஜி பார்த்தாரு, அடா பாவிகளா, ஒரு படத்தில் நடிக்கிற பொழுது அம்பிகாவும் ராதாவும் சிவாஜியை தொடணும் அப்படின்னா கை நடுங்கிட்டு தான் தொடுவார்களாம். ஏன்னா ஒரு சினிமாவுடைய உச்சம் யாரு?
மகா நடிகன்ல நடிஞ்சிட்டு கை கொடுப்பாங்களாம். அப்போ அங்கிருந்து வந்து ஹாய் அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணுதான், கையை கண்ணத்துல தட்டிட்டு போதா, கைநத்தை தட்டல, கையை அப்படி தட்டுதான். அவர் கையை இப்படி கையை இப்படி அப்படி. சிவாஜி பார்த்தாரா, பொது வாழ்க்கைக்கு அன்னைக்கே முழுக்க போட்டேன். ஏன் எத்தனை ஆண்டு காலம் அவங்க ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, நேரு, என்ன பாரம்பரியம், ஒரிஜினல் காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த், எல்லா காந்தி தெரியும். நமக்கு நிலைமை அம்பிகா ராதா வந்து நமக்கு அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது நம்ம காத்திருக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இதுதான் சினிமா. அதோட ஒரு காங்கிரஸுக்கு முழுக்கு போட்டார். காங்கிரஸுக்கு முழுக்கு போட்டாரு. ஏன்னா ராஜீவ் ஏதாவது தேவைன்னா எனக்கு நீங்க சொல்லுங்க, நான் பார்த்து செஞ்சு கொடுத்தாரு. யாரு? சிவாஜி. ஆமா, அதோட இதுதான் சினிமா. அப்போ இன்னொரு கதையும் சொல்றேன். ராஜீவ் காந்தி உயிரோடு இருக்கும்போது பொது தேர்தல் நடக்குது. விருதுநகர்ல காமராஜுடைய உறவினர் ஒருத்தர் சீட்டு கேட்கிறாரு. காமராஜுடைய உறவினர் சீட்டு கேட்கிறாரு. சீட்டு கன்ஃபார்ம் ஆகல. ஸ்ரீதேவியினுடைய தங்கை கணவர் சஞ்சய் ராமசாமின்னு ஒரு ஹரியானா ஜட்ஜு, அவர் இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு அவரது தெருவுக்கு அனுப்பிச்சாங்க. மோசமான லஞ்ச ஊழல் பேர்வழி. அவருடைய மகன் சஞ்சய், அவருக்கு சீட்டு வேணும்னு சொன்னனையும் ஸ்ரீதேவி உடனே ராஜீவ் காந்தியை பார்க்குது. அம்மா நான் காஷ்மீரில் ஒரு பொதுக்கூடத்தில் இருக்கேன்னார். இந்த அம்மா கிளம்பி எங்கே போகுது? பொதுக்கூடத்து காஷ்மீரே போகுது. அங்கே நிறைய குளிர் காஷ்மீரில். மேற்கொண்டு நான் அதை பேச விரும்பலை. சீட்டு கன்ஃபார்ம். டப்பர் மசன கேஸ் தான் வந்துட போகுது. ஆமாம். யார்? சஞ்சய் ராமசாமி எம்எல்ஏ இருந்தார். எங்கே? 91-96 பீடில் இருந்தார். கடைசி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜெயா காங்கிரஸாக மாறிட்டார். என்ன காங்கிரஸ்? ராஜீவ் காந்தி காங்கிரஸாக இருந்தார். ராஜீவ் அதில் மரணம். அதுக்கு பிறகு என்ன காங்கிரஸாக மாறினார்? ஜெயா காங்கிரஸா. அப்போ இதுதான் சினிமா. அதனால் தனுஷாக இருக்கட்டும், நயன்தாராவாக இருக்கட்டும், விக்னேஷ் சிவனாக இருக்கட்டும், 150 வழக்கு 150 பேர் புகார் இருக்குன்னு அந்த அம்மா சொல்லுது சுசித்ரா. உண்மைதான். ஏன்னா எப்படி ஒரு ஆள் இப்படி அவ்வளோ, அதாவது நீங்கள் எல்லா நடிகர்களுமே இப்படி 150 கேஸ் இருக்கு. நான் ஒரு உச்சபட்ச நடிகர். அவர் பம்பாயில் ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாரு. வருகிற போது சொல்கிறாரு, எனக்கு இந்த நடிகை, எனக்கு இப்போ பணம்லாம் வேண்டாம். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் இப்போ நீங்கள் விருது வழங்குற விழாவுக்கு நடிகன் தான் வேணுங்கிறான். முட்டா பைய தமிழை பூரா. ஆமாம், வேற எந்த ஜாதியும் கூப்பிடுறதில்ல. மலையாளி, கன்னட, பஞ்சாபி, பெங்காலி யாரும் கூப்பிடுறது, இவன் தான் கூப்பிடுறான். அப்போ அந்த உச்ச நடிகர் என்ன சொன்னாரா, எனக்கு இந்த நடிகை எனக்கு புக் பண்ணி கொடுத்துருங்க. அந்த அம்மா டப்பு கேட்டால் அந்த அம்மா 5 லட்சம் அந்த இவரோட தங்குவதற்கு. அங்கே தங்கிட்டு இங்கே இப்போ மாணவர்கள் விருது கொடுக்குறாரு. ஒரு உச்ச நடிகர் பம்பாயில் நடந்தது. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. அப்போ இவர்களுடைய அந்த புறம் அசிங்கமானது. இந்த புறம் நீங்க திரைப்பட ரசிகர்களுக்கு தெரியாது. இதைத்தான் கிசு தனுஷ் மட்டும் தான் இது மாதிரி பண்றாரா? எல்லா நடிகரும் சார், எல்லா தனுஷ் மேல ஏன் இவ்வளவு விமர்சனம் வருது? ஏன் வருதுன்னா, இன்னைக்கு ரஜினியுடைய மருமகன், கஸ்தூரிராஜா மகன் சினிமாவை இன்னைக்கு கட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர். சினிமாவை அவரே ப்ரொடியூசர், அவரே நடிகர், அவரே இயக்குனர், அவரே இன்னொரு இவர் அனிருத் அவரே உருவாக்குவார். இப்படி ஒரு குழு இருக்கு. இந்த குழு வேலை யாரும் செய்யறது இல்லை. எம்ஜிஆருக்கு ஒரு குழு இருந்தது, சிவாஜிக்கு ஒரு குழு இருந்தது. அதுக்கு பிறகு கமல், ரஜினி 2 வேறு குழு. இப்போ ஒட்டுமொத்த குழுவும் சினிமா குழு பூராம தனுஷ் தான் கட்டுப்படுத்துறாரு. ஏன்னா இதை விஜய் செய்யறதில்லை. சினிமா நடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவார். அஜித் செய்யறதில்லை. சினிமா நடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவார். இப்போ சூர்யா செய்யறதில்லை, கார்த்தி செய்யறதில்லை, சூர்யா தம்பி. ஆனால் இவருக்கு என்ன வேலை? பிளே பாய். தீராத விளையாட்டு பிள்ளை, மன்மதன் தான் சந்தேகமில்லை. இதுதான் பிரச்சனை. எங்க திரும்பினாலும் தனுஷ் தான் சொல்றாங்க. டைவர்ஸுக்கான கூட தனுஷ் தான் சொல்றாங்களா? ஆமா. நீங்க என்ன காரணம்னா, தனுஷை பொறுத்த வரைக்கும் தனுஷ் விளையாடாத விளையாட்டு கிரவுண்டே இல்லை. எல்லா கிரவுண்டையும் விளையாடுவார். ஃபுட்பால் விளையாடுவார், வாலிபால் விளையாடுவார், பேட்மிண்டன் விளையாடுவார், ஷட்டில் காக் விளையாடுவார், எல்லாம் விளையாடுவார். அப்போ பல பேர் புகார் சொல்லுவதை விருப்பப்பட்டு விளையாடுறாரா, நான் இது மாதிரி டார்ச்சர் பண்ணி விளையாட வைக்கிறாரா? அதாவது நீங்க பெரிய உச்சபட்ச நட்சத்திரங்கள்கிட்ட ஒரு சினிமா நடிகை வந்து மவுண்ட் ரோட்ல பூரா கட் அவுட்டா இருக்கும். ஆமா. இந்த கனவுல பல வீட்டில் பூச்சிகள் வந்து விழுகுது. இன்னைக்கு வரைக்கும் எல்லா உச்சபட்ச தெரிஞ்சு தனியா வந்து விழுவுது. அது ஒன்றும் பண்ண முடியாது சார். அதாவது நீங்க ஒரு நம்பிக்கையோடு வருது, ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு
கிடைக்கும், அந்த வாய்ப்பில் நமக்கு மவுண்ட் ரோட்டில் கட் அவுட்டு கிடைக்கும், இப்படி வருகுது. ஆனால் கட் அவுட் வைக்கிறதே இல்லை. இரவு மட்டும் கட் அவுட் வச்சிடறானுங்க, பகலை கட் அவுட்டை கழட்டிடுறானுங்க. பகல கட் அவுட் கெட் அவுட். இதுதான். அப்போ எல்லா நடிகர்களும் இதே போன்ற புகார்களோடு தான் வலம் வருகிறார்கள். இதில் அதிகபட்சம் தனுஷ் முழு நேர வேலை இதுதான். மற்றவனுக்கெல்லாம் ஓய்வு கிடைக்கிற போது வேலை, இவருக்கு முழு நேர வேலையே இதுதான். இதுதான் இப்போ இரவு பார்ட்டி, பகல் பார்ட்டி, ஈசிஆர் பார்ட்டி. ஒரு பக்கம் படத்துலையும் பிஸியா தானே இருக்காரு, பிஸியா இருக்காரு, இங்கே பிஸியா இருக்காரு. இப்போ நீங்க விஜயை போல ஒரு உச்சபட்சமா வந்திருக்க வேண்டியவர், 200 கோடி ரூபாய் பட்ஜெட் வந்திருக்க வேண்டியவர். ஆனா 30 கோடி 20 கோடிக்கு மேலேயே நகர மாட்டேங்குதுன்னா தன்னை வளர்த்திக்கல, தன்னை நீங்க உழைக்க தயாரில்லை. இப்போ கார்த்தி எடுத்தீங்கன்னா கடுமையான உழைப்பாளி, கார்த்தி கடுமையான உழைப்பாளி. அப்போ கார்த்தியை பொறுத்த வரைக்கும் அதே ரேஞ்சில் தான் இருக்கார், 40 கோடி 30 கோடி தான் இருக்கார், இன்னும் 150 கோடிக்கு வரல. அது வருவதற்கான முயற்சியில் இருக்கார் சூர்யா. ஆனால் தனுஷை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி கவலையே படுறதில்லை, அவருக்கு இப்போ மனைவியை வந்து டைவர்ஸ் பண்ணதுக்கு பிறகு தான் அவருக்கு நிதான உலகத்துக்கு வந்திருக்காரு. ஏன்னா ரஜினியுடைய 2500 கோடி ரூபாய் சொத்து தனக்கு பாதி வரும் ஐஸ்வர்யா மூலம். அதனால் தீராத விளையாட்டு பிள்ளை, வருஷம் ஒரு படம், எதை வேணால் ஜெயிலான் இருந்தார். அதில் இப்போ ஒரு பெரிய ஒரு சறுக்கள் வந்ததுக்கு பிறகு தான் நிதானத்துக்கு வந்திருக்கிறார் திரை உலகத்தில். இப்போ கருங்காலி மாலையை வெளியில் தெரியுற மாதிரி போட்டு சுற்றுறாரு. ஏன்? கடவுள் இப்போ முழுசாக நம்புகிறார், ஆன்மீகத்தை நம்புகிறார், சாத்திரத்தை நம்புகிறார். இப்போ அவரை நம்ப தயாராக இல்லை. இதுதான் இப்போ தனுஷ் மீது இருக்கிற விமர்சனம். கண்டிப்பா பொறுத்திருந்து பாப்பா என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நம்ம பூர்விகால எம்ஐ போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க, டெக் ட்ரிவியா சேலஞ்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசை வெல்லுங்க. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.